ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானமே இருக்கு. இந்த செய்தியிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தொடங்குகிறது. இதன் முதலாம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ஐயா கண்ட தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் ஐயா அப்பொழுது பாபிலோன் தேசத்தில், அதாவது கல்தேயரின் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோனியர்களின் தேசம், அந்த தேசத்தில் இருந்தது. அப்பொழுது அவர் சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் ஐயா பார்த்த இந்த சம்பவம் கிமு 593 வருடத்தில் நடந்த சம்பவமாயிருக்கிறது. அவர் கட்ட தரிசனம். அப்பொழுது அவர் கேபார் என்னும் நதியண்டையில் இருந்தார். கேபார் நதி என்பது இன்றைய யூப்ரட்டிஸ் நதியில் ஒரு கால்வாய் பகுதி. யூப்ரட்டிஸ் நதியினுடைய ஒரு வடக்கு பக்கத்தில் இருந்த கேபார் என்னும் ஒரு கால்வாய் பகுதியை குறிக்கிறது. நதி என்று சொல்லப்படுகிறது. கேபார் என்றாலே நதி, நீரோடை என்று. அந்த கால்வாய் பகுதியில் அவர் இருந்த பொழுது சிறையிருப்பில், இஸ்ரவேலிலிருந்து சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட ஜனங்களில், சிறை கைதிகளாய் இருந்தவர்களில் ஐயாவும் எசேக்கியேல் ஐயாவும் ஒருவர். அப்பொழுது அவர் அந்த கேபார் என்னும் நதி அடையில் இருக்கிறார். யூப்ரட்டிஸ் நதி இன்றைக்கும் நாம் மேப்பில் பார்க்கலாம். ஒரு பெரிய நதி, அது மத்திய கிழக்கு பகுதிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் ஐயா இருக்கிறார். பாபிலோன் தேசம் அங்குதான் இருந்தது. அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சிறைப்பட்டவர்கள் நடுவில் எசேக்கியேல் ஐயாவும் அங்கிருக்கிறார். அப்பொழுது அவர் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். வானங்கள் திறக்கப்பட்டது, வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும், வானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 2ஆம் நாள் சிருஷ்டிப்பை பார்க்கும்போது ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வானம் என்ற சொல் தமிழ் வேதாகமத்தில் 2 விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. வானம் என்றால் பரலோகத்தையும் குறிக்கிறது. வானம் என்றால் நமக்கு மேலே இருக்கிற, பூமியை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த பகுதி, அந்த இடத்தையும் குறிக்கிறது. வானத்தில் பறவைகள் பறக்கிற இடத்தை நாம் வானம் என்று சொல்கிறோம். அதற்கு மேலாக ஃபிளைட் செல்லும் இடத்தையும், நாம் ஏரோப்ளேன் செல்லும் இடத்தையும் நாம் வானம் என்று சொல்கிறோம். இப்படியாக அந்த நிலப்பகுதியையும் அந்த காற்று இருக்கும் பகுதியையும் நாம் வானம் என்று சொல்வது இயல்பு. ஆனால் இங்கு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வேதாகமத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், பரலோகத்தை வானம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது வானங்கள் என்று சொல்லும் போது இது சற்று தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமத்தின்படி பல வானங்கள் இருக்கிறது. பவுலையா சொல்லியிருக்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று. பரலோகத்தில் பலவித அடுக்குகள் இருக்கிறது. 1 வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று இப்படியாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த வசனத்தின்படி. அப்படி பார்க்கும் பொழுது இது நாம் இருக்கிற பூமி, நாம் இருக்கிற சூரிய குடும்பம், பால்வழி மண்டலம், அண்டம், பேரண்டம், இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு போகிறோம். கேலக்சி, மில்கிவே கேலக்சி, இதில் நாம் இருக்கிறோம். அடுத்தது யூனிவர்ஸில் இருக்கிறோம். மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுவோம். பல யூனிவர்ஸ்கள் சேர்ந்து இருக்கிறது. பலவிதமான ஒரே ஒரு யூனிவர்ஸ் என்று நினைத்திருந்தோம். இப்பொழுது மல்டி யூனிவர்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக விஞ்ஞானம் வளர வளர போய்கொண்டே இருக்க தூரம் செல்ல செல்ல நம்முடைய டெலஸ்கோப்கள் எந்த அளவுக்கு திறமையாய் கண்டுபிடிக்கிறதோ அந்த அளவுக்கு போய்கொண்டே இருக்கிறது. முடிவை எட்ட முடியவில்லை. அதன் எல்லையை, வானத்தின் எல்லையை நம்மால் கண்டுபிடிக்க இன்னும் இயலவில்லை. அதற்கு நம்மால் முடியவில்லை. இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது வானங்கள் என்று. எசேக்கியேல் ஐயா அவரும் மனிதர் தான், இந்த பூமியில் இருந்தவர் தான். அவருக்கு வானங்கள் திறக்கப்பட்டதையும் பரலோகத்தையும் அவர்
இதே போல இந்த சம்பவத்தை புரிந்து கொள்வதற்கு சில ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வானங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தை இன்னொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சேவான் ஐயா இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். அவரை கொல்லுகிறார்கள். அந்த சமயத்தில் அவர் தரிசனம் பார்க்கிறார். வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டே மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறதையும் நான் கண்டேன். அவர் பெற்றிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். இப்படி பார்க்கும்போது வானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன் அவர் அமர்ந்திருக்கும் இடம், அவர் இருக்கும் சிங்காசனம் இருக்கும் இடத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த வானங்கள் என்ற பகுதியை தாண்டி போனால்தான் பரலோகம் இருக்கிறது என்பது தெரிகிறது. வானங்கள் திறக்கப்பட அதன் பின்பு தேவ தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது இன்னொரு காரியம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 4-5 அதிகாரங்களிலும் பரலோக காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியையும் பார்க்கும்போது வானங்களை தாண்டி போனால் பரலோகம் இருக்கிறது என்பதை சொல்லலாம். இந்த வானங்கள் என்ற பொருள் நாம் பார்க்கிற இந்த மண்டலம் மட்டுமல்லாமல், எப்படி மனிதன் ஒரு மனிதன் தான் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 நிலைகளில் இருப்பது போல, மூன்றும் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஒரே உருவத்தில் தான் இருக்கும். ஆவி மனிதன் சரீரத்தை போலதான் இருக்கும். ஆவியும் மனிதனும் அது ஒன்றும் வித்தியாசமாக வெள்ளையாக காற்றாக அப்படியெல்லாம் இருக்காது. நம் சரீரம் எப்படி இருக்கிறதோ, நம் தோற்றம் எப்படி இருக்கிறதோ, இதே போலதான் ஆவியும் அப்படிதான் இருக்கும், ஆத்மாவும் அப்படிதான் இருக்கும். மூன்றும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நாம் புரிந்து கொள்வதற்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டால், அதன் தன்மையை புரிந்து கொள்ள முயற்சித்தால், நாம் இந்த ஆவிக்குரிய மண்டலம் உலகத்தை பார்க்கும் போது, பூமி அதாவது நாம் வாழும் இந்த இயற்கை மண்டலமும் ஆவிக்குரிய மண்டலம் பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு உதாரணம் போதும். அதாவது சாதாரணமாக நாம் காஃபி குடிப்பது வழக்கம். காஃபியில் நாம் தயாரிக்கும் போது பால் சேர்ப்போம், சர்க்கரை சேர்ப்போம், காஃபி பவுடர் சேர்க்கிறோம். இந்த மூன்றும் சேர்க்கும் போது அது ஒன்றாக கலந்து காஃபி ஆகிறது. இப்படி பார்க்கும்போது அதில் காஃபியும் இருக்கிறது, காஃபி பவுடர் இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது, அதில் பாலும் இருக்கிறது, மூன்றும் இருக்கிறது. ஆனால் ஒன்றாய் கலந்து இருக்கிறது. அதின் தோற்றம் எப்படி இருக்கிறது? அது காஃபி உருவத்தில் இருக்கிறது. அதே போலதான் ஆவியும் ஆத்மா சரீரம் மூன்றும் ஒன்றாய் கலந்திருக்கிறது. நம் காஃபியை குடிக்கும் போது சொல்லுவோம், காஃபி பவுடர் சரியாக இருக்கிறது, அல்லது அதிகமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது, சர்க்கரை அதிகமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது என்று. ஆனால் ஒன்றை பார்ப்போம், காஃபியில் காஃபி பவுடர் அதிகமா இருப்பதும் குறைவா இருப்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சர்க்கரையை அதிகமா இருக்கிறதா குறைவா இருக்கிறதா என்றால் அதை ருசித்து பார்த்தாதான் தெரியும். அதே போல பாலின் தன்மையும் ருசித்து பார்த்தாதான் தெரியும் அல்லவா? காஃபி பவுடரை நாம் அதனுடைய வாசனையை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும். ருசித்து பார்த்தால் சர்க்கரை தெரியும். அதை நுகர்ந்து பார்க்கும்போது அதனுடைய காஃபி பவுடர் வாசனையை பார்க்கும்போது அதிகமா இருக்கிறதா குறைவா இருக்கிறதா என்று நுகர்ந்து பார்க்கும்போது தெரிகிறது. கண்களால் பார்க்கும்போது அந்த பாலின் தன்மை தெரிகிறது. இப்படி கண், மூக்கு, வாய் மூன்றினாலும் நாம் அதை நிதானிக்கிறோம். அதே போல நம் ஆவி, ஆத்மா, சரீரமும் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. அந்த மூன்றும் வெவ்வேறு தன்மையுடையதாய் இருந்தாலும் மூன்றும் ஒன்றில் ஒன்று கலந்து, காஃபியில் மூன்றும் எப்படி ஒன்றாய் கலந்திருக்கிறதோ அது போல இருக்கிறது. இதை இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒன்றாய் இருக்கிற மனிதனை ஆவியை தனியாக, ஆத்மாவை தனியாக பிரிக்கவும் மீண்டும் சேர்க்கவும் கர்த்தரால் முடியும். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை, தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை ஆவியை மட்டும் பிரித்து கொண்டு போய் பரலோக காட்சிகளை காட்டுவார். ஆத்மாவை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஆத்மா சாதாரணமாகவே நாமவே அதை வெளியே எடுக்கவும் உள்ளே வைக்கவும் செய்கிறோம். அது இயல்பாய் மனிதனுக்கு வருகிறது. அதாவது ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் அமர்ந்திருக்கிறான் என்று வைத்துக்கிறோம். வகுப்பறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சிறுவன் பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவனுக்கு நேற்று விளையாடிய நண்பர்களோடு விளையாடிய விளையாட்டின் ஞாபகம் வருகிறது. அப்பொழுது அதை அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். நேற்று நண்பனோடு இந்த விளையாட்டு விளையாடினோம், என் இந்த நண்பன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பார். அப்படி பார்க்கும்போது ஆசிரியர் இங்கு பாடம் நடத்தி கொண்டிருப்பார். அந்த மாணவனோ
அதை சிந்தித்துக் கொண்டே இருப்பாங்க. திடீரென்று ஆசிரியர் குறிப்பிட்டு என்ன செய்கிறாய் என்று ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த மாணவனுக்கு தெரியாது. அவன் அங்குதான் இருந்தான். ஆசிரியர் சொன்னது வார்த்தைகள் எல்லாம் காதில் வந்து விழுந்தது. ஆனால் அவனுக்கு அது தெரியாது. ஏனென்றால் அவன் ஆத்துமா நேற்றைய தினத்தில் இருக்கிறது. அங்கு நடந்த சம்பவத்தை நினைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்று விட்டது. அதனால் அவன் ஆசிரியர் அழைக்கும் போது அந்த ஆத்மா சட்டென்று உள்ளே வந்து இவனுக்குள் நுழைகிறது. அப்பொழுது அதுக்கு தெரியாது. சரீரம் அங்கிருந்தாலும் ஆத்மா அங்கு இல்லாததினால் அதற்கு தெரியாது. அந்த சிறுவன் எழுந்து என்ன சொல்வதென்று பதில் இல்லாமல் இருப்பான். அப்பொழுது ஆசிரியர் சொல்லுவார், ஏன் எங்கே இருக்கிறாய் என்று சாதாரணமாக சொல்லி திட்டுவார். உண்மை என்னவென்றால் அந்த ஆத்மா அங்கே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த ஆத்மா வெளியே சென்று விட்டது. அது நேற்றைய தினத்தில் இருக்கிறது. அங்கு நடந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, தியானித்துக் கொண்டிருக்கவும். இதுதான் ஆத்மா பிரிந்து செல்வது. ஆவி பிரிந்து செல்வது என்பது கர்த்தர் செய்வார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை, தம்முடைய ஊழியர்களை, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை அவர் அந்த ஆத்மா அது வந்து ஒரு வித பயிற்சி போல கர்த்தர் அதை பழக்க வைத்திருப்பார். தீர்க்க தரிசன ஆவி பெற்றவர்கள் ஆவியை எடுத்து கொண்டு போய் பரலோகத்தை காட்டி அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதன் உறக்க நிலையில் இருப்பார். தூங்கும் நிலையில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பார் படுத்து. சரீரத்தில் இங்கு தூக்கமாக இருக்கும். ஆனால் அந்த ஆவி வெளியே சென்று அது பரலோகத்தை கொண்டு போய் கர்த்தர் அங்கு காட்டி அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அந்த ஆவிக்கு சொல்லி அழைத்து வருவார். அப்படி போகும்போது ஆவி ஆத்மா இரண்டும் போகும். ஆவி மட்டுமல்ல, ஆவி ஆத்மா இரண்டும் போகும். விழித்து கொண்டிருக்கும் போது ஆத்மா மட்டும் வெளியே சென்று வரும். இப்படியாக விழித்திருக்கும் நிலையில் ஆத்மா வெளியே செல்லும், ஆவியும் சரீரமும் அங்கேயே இருக்கும். இதுதான் இப்படிதான் ஆவி ஆத்மா சரீரம் செயல்படுகிறது. நம் நினைவுகள் என்று நாம் நினைக்கிறோம், நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இந்த மாணவனுடைய உவமையை பார்க்கும்போது அந்த மாணவன் என்ன நினைக்கிறான் தன்னை பற்றி? நான் நேற்றைய தினத்தில் விளையாடிய விளையாட்டை நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஆசிரியர் நம்மை கேட்டு விட்டார் அந்த கேள்வி. அதனால் நம்மால் அதை பதில் சொல்ல முடியவில்லை என்று நினைப்பான். அவன் தன் நினைவுகள் தான் சென்று விட்டது நம்மை விட்டு என்று நினைக்கிறான். அதுதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் அங்கே பிரிந்து சென்று வருகிறது. அந்த ஆத்மா தான் பிரிந்து சென்று வருகிறது. இதைதான் ஆவி பிரிதல், ஆத்மா பிரிதல், சரீரம், இந்த மூன்று நிலைகளும் எப்படி செயல்படுகிறது என்பதை வேதாகமத்தை படிக்க விரும்புகிற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவம். இது புரிந்தால்தான் வேதத்தின் காரியங்கள் தெளிவாய் புரியும். அநேகர் சொல்லும் காரியம், வேதத்தை படிக்கிறேன் எனக்கு புரியவில்லை என்று. காரணம் என்னவென்றால் இந்த அடிப்படை காரியத்தை புரிந்து கொள்வதில்லை. பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. அதாவது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் சொல்லுவோம். இது சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற வசனம். இதை சொல்லும் போது என் ஆத்துமாவே என்று நம் ஆத்துமாவிடம் நாம் பேசுகிறோம். அப்படியாக தான் இதை சொல்லுகிறோம் அல்லவா? இதை தாவீது ஐயா பேசுகிறார். தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுவதை நாம் அந்த வசனத்தை படித்து நம் ஆத்மாவோடு நாம் பேசுகிறோம். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரிடத்தில் உறுதியாயிரு என்று நம் மனதை, நம்முடைய ஆவி நம் ஆத்மாவை கட்டுப்படுத்துகிறது. நம் ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆவி போதிக்கும் ஆத்மாவை. ஆத்மா அதை சொல்லி கேட்டு நடக்கும். அப்படி கீழ்ப்படிந்து ஆவி என்ற அந்த நிலையில்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவிக்குள் வந்துதான் நம் ஆத்மாவை ஆளுகை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவிக்குள் வந்து நம் ஆவியை ஆளுகை செய்து அதன் மூலமாக நம் ஆத்மாவுக்கு நல் போதனைகளை செய்து அதை திருப்புவார், மனம் திரும்ப பண்ணுவார். அதை தான் மனம் திரும்புதல் என்று சொல்வார். அதே போல நம் ஆவியை நாம் பாவத்திற்கு இச்சைக்கு இடம் கொடுத்தால் பொல்லாத ஆவிகள் வந்து நம் ஆவிக்குள் வந்து அது தவறான காரியங்களை நம் ஆவிக்கு போதிக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு அது போதிக்கும். ஆவியின் நிலைக்குள் நுழைந்து ஆத்மாவுக்கு போதித்து அந்த ஆத்மா மூலமாக மாம்சத்துக்கு சொல்லி கொடுத்து தவறான காரியங்களை நம்மை செய்ய வைக்கும். இப்படிதான் ஆவியின் மண்டலம் செயல்படும். இப்படிதான் ஆவியின் மண்டலம் செயல்படும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகள் புரிந்தால்தான் வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாய் புரியும். சில நேரங்களில் வேதத்தில் ஆவி என்று சொல்ல, என்னுடைய ஆவி கர்த்தருக்குள் களி கூர்ந்தது என்று
மரியாதமா சொல்லுவார்கள் ஆவியில் கடிக்குந்தல் என்று. ஆத்மாவை குறித்து அநேகம் ஆத்மா என்று பிரித்து தாவீதையா அநேக காரியங்களை சங்கீத புஸ்தகத்தில் கொடுத்திருப்பார். அதை மொத்தமாக படித்துக் கொண்டு போகிறோமே தவிர அதன் ஆழம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறு. கண்டிப்பாக அதை புரிந்து கொண்டால் சுலபமாக நம் வேத வசனங்களை புரிந்து கொள்ள உதவும். அதனால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற நிலையில் இருக்கிறது இந்த செயல்பாடு என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. ஆண்டவர் இதை நாம் எப்படி சொல்வது? இதற்கு ஆதாரம் என்ன என்றால் இருக்கிறது. இந்த எசேக்கியேல் ஐயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கும் போது இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் மண்டலத்தை குறித்தே அநேக காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் ஐயாவின் கரம் அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் காட்டுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகத்தில் அவருடைய ஆவி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறது. சரி, இதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்திலிருந்து வருவோம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாம் வருவோம். மனித சிருஷ்டிப்பில் முதலில் சரீரத்தை மண்ணை எடுத்து ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 2-3 அதிகாரங்களை படிக்கும் போது மனித சிருஷ்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது மண்ணை எடுத்து பிசைந்து ஆதாம் ஐயாவின் சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்தின் அந்த ஒரு சிலை போல சிலையாக தான் அவர் இருந்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தம் ஜீவ சுவாசத்தை ஆதாமின் நாசி ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாசி என்றால் மூக்கில். கர்த்தர் மனிதனுடைய மூக்கில் அவர் காற்றை ஊதினார். அவரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று உள்ளே போனதும் அந்த மனிதன் அது வெறும் மண்ணாக சிலையாக இருந்தது உயிர் பெற்று ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் ஆவி, சரீரத்திற்குள் ஆவி வந்த போது அந்த மனிதன் ஜீவாத்மாவானான். ஆத்மா பிறக்கிறது, முழுமையான ஒரு மனிதன் உருவாகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியும் சரீரமும் ஒன்றிணையும் போது அந்த மனிதன் ஜீவாத்மாவானான். அதே போல பொதுவாக யாராவது இறந்து விட்டால் என்ன செய்வோம்? சாதாரணமாகவே சொல்லுவோம், ஆவி பிரிந்து விட்டது என்று சொல்வார்கள், உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்வார்கள். அதுதான், ஆவியும் சரீரமும் பிரிந்தால் அது மரணம் என்று சொல்லுகிறோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், தூக்கம் என்பது என்ன? இரவில் நாம் தூங்குகிறோம். தூக்கம் என்றால் என்ன? தூக்கம் என்றால் இதை நாம் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து தெளிவான விளக்கங்கள் பெற நாம் ஆதியாகமம் 2 பிரசங்கி 12 மற்றும் பல இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிகளை நாம் தியானித்து ஓரளவு சிறிய ஒரு தியானத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அதாவது பிரசங்கி 12 சொல்லி இருக்கிறது, வெள்ளி கயிறு கட்டுவிட்டது என்று. வெள்ளி கயிறு என்று சொல்லும் போது வெள்ளி என்ற சில்வர் என்று சொல்லப்படுகிற வெள்ளி என்ற உலோகம் நகைகள் செய்யவும் பயன்படுத்துகிறோம், பாத்திரங்கள் செய்ய பயன்படுத்துகிறோம், இன்னும் பல காரியங்களை பயன்படுகிறது. முக்கியமாக ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வெள்ளியை அந்த காலத்தில் போட்டோ பிலிமில் பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் பிலிம் ரோல் போட்டு போட்டோ எடுப்பார்கள் கேமராவில். அதை பார்க்கும்போது ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் முன்பு கூட இதெல்லாம் இருந்தது. அப்பொழுது அந்த போட்டோ ரோலில் வெள்ளி பூசப்பட்டிருக்கு. சிறிதளவு அந்த போட்டோ பிலிமில் பூசி இருப்பார்கள். அதை எடுத்து இருட்டறையில் வைத்து போட்டோவை கழுவும் போது அந்த நெகட்டிவில் அந்த வெள்ளி பூசப்பட்டிருக்கும். அதில் அந்த நம்முடைய உருவம் அப்படியே பதியும். இப்படியாக செய்யப்பட்டிருந்தது. பாருங்கள், ஒரு மனிதனாக இருக்கலாம், உலகத்தில் எதாக இருக்கலாம், ஆனால் அதன் உருவத்தை பதிக்க அந்த வெள்ளி பயன்படுகிறது. அதாவது ஆவியின் மண்டலத்தை அறிந்து கொள்ள, ஆவியின் மண்டலத்திற்கும் வெள்ளி உலோகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. தெளிவாக புரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது. இதற்கு உதாரணமாக இந்த காரியத்தை நாம் மிக ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொள்ளலாம். போட்டோ பிலிம்களில் அந்த காலத்தில் வெள்ளியை ஏன் பயன்படுத்தினார்கள்? இதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல காரியங்கள் தெரியும். அதில் பயன்படுத்தினார்கள். பிரசங்கி 12 சொல்லி இருக்கிறது வெள்ளி கயிறு என்று. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கினி நசுங்கி,
பொற்கினி என்று சொல்லும்போது மனித சரீரத்தை குறிக்கிறது. வெள்ளி கயிறு என்று சொல்லும்போது கட்டுவிட்டு என்றால் உயிருக்கும் உடலுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு தான் வெள்ளி கயிறு. ஒரு கயிறு போட ஒரு பட்டம் இருக்கிறது என்றால் அந்த பட்டத்திற்கு நூல் இருக்கு. நாம் வானத்தில் பட்டம் விடும்போது பட்டத்தின் ஒரு நுனியில் கட்டி இருப்போம், இன்னொரு நுனியை நம் கையில் பிடித்திருப்போம். பட்டம் மேலே பறந்து செல்லும். விளையாடி கொண்டே இருப்போம். அந்த பட்டம் வேண்டும் என்று சொன்னால் கீழே இறக்க வேண்டும் என்றால் நூலை பிடித்து இழுத்தால் அது கீழே வரும். நாம நூலை விட்டால் அது மேலே பறந்து கொண்டே போகும். அது போல நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் நூலினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வெள்ளிக்கயிறு. இந்த இணைக்கப்பட்ட இந்த கயிறானது, இந்த வெள்ளிக்கயிறு என்று சொல்லி இருக்கிற இந்த இணைப்பானது போய்கொண்டே அந்த சரீரத்தை விட்டு விலகி போகிற நிலைதான் தூக்கம் என்ற நிலை. அது தொடர்பு இருக்கும். ஆவிக்கும் சரீரத்திற்கும் இணைப்பு இருக்கும். இது போக போக அது ஆவியின் மண்டலத்தில் நம்முடைய ஆவி வெளியே சென்று மீண்டும் உள்ளே வருகிறது. விழிக்கும் போது அது உள்ளே வருகிறது. இதுதான் தூக்கம் என்பது. மரணம் என்பது என்னவென்றால் அந்த வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, அதாவது துண்டிக்கப்பட்டு, சரீரம் தனி இணைப்பு இல்லாமல் அந்த நூல் நறுக்கப்பட்டு, வெள்ளிக்கயிறு நறுக்கப்பட்டு, துண்டிக்கப்பட்டு பிரிந்து சென்று விட்டால் அதற்கு பெயர் மரணம். இப்படிதான் அந்த சரீரத்திற்கும் ஆவிக்கும் இடையே உள்ள தொடர். இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் இந்த வசனங்கள் மிக தெளிவாக ஆவி, ஆத்மா, சரீரத்தின் இணைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உறக்கம் என்றால் என்ன என்றும் தெரிந்து கொண்டோம். ஆவி எடுத்துக் கொள்ளப்படுது. உறக்கம் என்றால் இதுதான், அதாவது பட்டம் பறக்கும் நிலை. நம் கையில் பிடித்துக் கொண்டு பறக்கும் நிலைதான் பட்டம். தினந்தோறும் சரீரமும் ஆவியும் ஒன்றாக தான் இருக்கிறது. பிரிந்து செல்லுகிறது, மீண்டும் வருகிறது. கயிறு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் முற்றிலுமாக அந்த கயிறு கட்டிவிட்டால் ஒரே நடியாக இது பறந்து போய்விடும். இரண்டிற்கும் தொடர்பில்லாத நிலையில், அதாவது ஆவிக்கும் சரீரத்திற்கும் தொடர்பில்லாத நிலையில் சரீரம் கெட்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறது. இப்படிதான் மரணம் நிகழ்கிறது. இப்படி இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய அனுபவங்கள் பொய் என்றும் பலர் பேசுகிறார்கள். இது அறியாமையான காரியமா இருக்கிறது. மிக மிக அறியாமையினால் பேசக்கூடிய மிக மிக உணர்வு பூர்வமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி அல்ல. ஆவிக்குரிய காரியங்கள் உண்மைதான். பொதுவாக ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன உதாரணத்தை நாம் பார்ப்போம். சில காரியங்களில் முட்டாள்தனமாய் இருப்பதினால் மிகப்பெரிய இழப்புகளை நம் வாழ்க்கையில் இழந்து விடுகிறோம். எதை இழந்தாலும் பரவாயில்லை, நம் ஆத்மாவை இழந்து பரலோகத்தை இழந்து விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. அதனால் இந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக புரிதல் வேண்டும். ஆவி என்றால் என்ன? ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்மையா? பரலோகத்திற்கு போவது, பரலோகத்திலிருந்து வருவது, கர்த்தரிடம் பேசுவது, கர்த்தரை பார்ப்பது, தேவதூதர்களை பார்ப்பது, பரிசுத்தவான்களை பார்ப்பது, வேதாகம கால பரிசுத்தவான்களை பார்ப்பது, பார்க்கிறேன் என்று ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் உரைக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையா என்றால் 100% சத்தியமான உண்மை. இப்படி உண்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை முதலில் தெரிந்து கொள்வோம். சரி, இதற்கு ஆதாரம் என்ன? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆதாரத்தை தேடுவதற்கு முன்பாக ஒரு சில உணர்வு பூர்வமான ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். உதாரணத்திற்கு, ஒரு கணித ஆசிரியர் இருக்கிறார். அவர் டிகிரி படித்திருப்பார். பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்எட் என்று டிகிரி முடித்திருக்கிறார். அவர் பாடம் நடத்த ஒரு பள்ளி அறையில் கால்குலஸ் என்று எழுதுகிறார் என்று வைத்து, கால்குலஸ் என்று எழுதுகிறார். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் என்று எழுதுகிறார். கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் தான், சற்று யோசித்துக் கொள்ளும். கணிதத்தை பற்றி தெரியாமல் பள்ளி படிப்போடு நிறுத்தியவர்களுக்கு, அதாவது இந்த கால்குலஸை பற்றி படிக்காதவர்களுக்கு இதை பற்றி தெரியுமா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ் என்றால் என்ன? இன்டெகிரல் கால்குலஸ் என்றால் என்ன? அப்படி என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆசிரியர் வேண்டும் என்று ஏதோ உளறி கொண்டிருக்கிறார் என்று நாம் சொன்னால் நாம் என்ன? முட்டாள, புத்திசாலி. அவர் படித்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆசிரியர் அதை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார்.
அவர் சொல்லுவது நமக்கு புரியவில்லை, நமக்கு அது தெரியவில்லை, நாம் கேள்விப்பட்டதில்லை. அதற்காக அது இல்லை என்று சொல்வதா? இது ஞானமான காரியமா? அப்படி ஒன்று கிடையாது. கேர்லெஸ் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன வார்த்தை அது? இது என்ன புதியதாக சொல்கிறார்கள்? கணக்கு என்றால் 1, 2 எண்களை தான் போட்டுவார்கள். இவர் என்ன எதையெதையோ போட்டு என்னமோ வரைபடம் போல டிராயிங் போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்டகிரல் என்று சொல்லுகிறார். எண்களே இல்லாமல் கணக்கு போடுகிறார். ஏபிசிடி வைத்து கணக்கு போடுகிறார் என்று சொன்னால் அது முட்டாள்தனம் அல்லவா? அதிகம் படிக்காதவர்கள் பார்த்துவிட்டு இவர்களுக்கு என்ன வேலை இல்லையா? எதையோ கிறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரியாசம் செய்வது, அறியாமையினால் அவர்கள் பரியாசம் செய்தாலும் அது எவ்வளவோ பெரிய தவறு. அது போலதான் ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பெறவில்லை. கர்த்தர் இதைதான் செய்வார், இதற்கு மேல் செய்ய மாட்டார், மனிதனால் இவ்வளவுதான் முடியும் என்று வரையறுக்க நாம் யார்? ஆவியை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போவார். நான் தரிசனம் பார்த்தேன், கர்த்தரை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் அதை ஏன் விசுவாசிக்க கூடாது? நமக்கு அந்த அனுபவம் இல்லை, நாம் அதை பார்க்கவில்லை. சரி, ஒருவேளை இருக்கலாமோ என்று யோசிக்கலாம் அல்லவா? நமக்கு தெரியாததெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறிவில்லாத ஒரு எண்ணமா இருக்கிறது. நம்முடைய அறியாமையை அல்லவா அது குறிக்கிறது. ஒருவேளை இருக்கலாம் அல்லவா? வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று எடுத்து பார்ப்போம். இதோ இருக்கிறது எசேக்கியேல் புஸ்தகம். இதில் சொல்லப்படாத அனுபவங்களா? எசேக்கியேல் ஐயா எப்படி போனார்? எரேமியா எப்படி போனார்? ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி போனார் பரலோகத்திற்கு? அவர் வசனங்களை, ஆசீர்வாத வசனங்களை நாம் பயன்படுத்துகிறது இல்லையா? ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் உண்டா? வசனத்தை பயன்படுத்தாத கிறிஸ்தவர்கள் உண்டா? ஐயோ, நான் பரியாச உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஒரு சேராபீன் வந்து அதை நெருப்பை, பலிபீடத்து நெருப்பை எடுத்து எரேமியா ஐயாவின் நாவை தொட்டு அதை சுத்திகரிக்கிறார். இதெல்லாம் பரலோக அனுபவங்கள் இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் பொய்யா? வேதாகமத்தில் இல்லையா? எந்த வேதாகமத்தில் இந்த வசனங்கள் இல்லை? நாம் படிப்பதில்லை, நம் கண்கள் அதை பார்ப்பதில்லை என்றால் அது யாருடைய தவறு? மிக மிக தவறு செய்கிறோம். நாம் தெரியாதது, நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற எல்லா காரியங்களும் இல்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட நமக்கு அறிவில்லை என்று பொருளாகிறது. நம்முடைய அறியாமைதான். அந்த அறியாமை என்னும் இருள் சாத்தானால் கொடுக்கப்படுகிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்வோம். சாத்தான் நம் மனதை குருடாக்குவான், நம் கண்களை குருடாக்குவான், நம் மனதை குருடாக்குவான். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் போது, மனித அவதாரத்தில் இருக்கும் போது பார்வையற்றவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். மனம் குருடாய் இருந்தவர்களை வந்தார்கள், அவர்களுக்கு போதித்து மன தெளிவை உண்டு பண்ணி அனுப்பினார். அநேகம் பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், கர்த்தரிடமாய் மனம் திரும்பினார்கள், பாவத்தை விட்டு விலகினார்கள். எத்தனை சீஷர்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதுதான் அவர்கள் மனதில் இருந்த குருடை போக்குவது. குருட்டுத்தனம், நம் மனதில் அந்த குருட்டுத்தனம் அண்டிக் கொள்ளக்கூடாது. அந்த இருள் நம் மனதை கவக்கூடாது. கண்களில் பார்வை இல்லை என்றாலும் பரவாயில்லை, பரலோகத்திற்கு போகும் வாய்ப்பு இருக்கிறது. பார்வையற்றவர்களாய் இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நாம் பரலோகம் செல்ல முடியும். நம் மனம் குருடாகி விட்டால் நித்திய ஜீவனை பெறவே முடியாது. எச்சரிக்கையாயிருப்போம். தேவ ஊழியர்கள் சொல்லுவதை விசுவாசிப்போம். விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அமர்ந்து, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வேதாகமத்தை எடுத்து பிரட்டி தியானிப்போம். கர்த்தாவே, இது உண்மையா? நான் யார் சொல்வதையும் நம்ப மாட்டேன், நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாதத்தில் கதறி அழுதால் அவர் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறார். நம் வீரத்தை அதில் காட்ட வேண்டும். கர்த்தரிடம் நேராக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்களில் விசுவாசம் இல்லையா?
உங்களால் விசுவாசிக்க முடியவில்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து வேதாகமத்தை எடுத்து வைத்து எனக்கு ஆதாரம் தாரும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் கதறுங்கள். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். எந்த மனிதனிடமும் போய் கேட்க வேண்டாம். நேரடியாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் புரிய வைத்ததும் புரிந்து கொண்டு விசுவாசித்தால் நமக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். விசுவாசித்தவர்களுக்கே அனுபவம் கொடுக்கப்படும். இது ஆவிக்குரிய சட்டம். ஒரு ஊழியர் சொல்லும் அனுபவங்களை விசுவாசிக்கும் போது அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது, உடனே கிடைக்கிறது. விசுவாசிக்காமல் இருந்தால் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை கேட்டால் சில பேர் சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள், முதலில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தட்டும், அந்த அனுபவம் வந்த பின்பு நான் விசுவாசிக்கிறேன் என்று. வந்த பின்பு ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. காணாமல் இருக்கும் உண்மையை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். கண்ட பின்பு, நிரூபிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தில் என்ற வார்த்தைக்கு வேலையே இல்லையே. கண்ட பின்பு ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அதான் கண்டு விட்டமை. அதை ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். விளையாடி கொண்டிருக்க கூடாது. யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய அனுபவங்களை விசுவாசிப்போம். இதெல்லாம் சத்தியம். கர்த்தர் சிறு குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிறார். மிகப்பெரிய ஊழியர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதில்லை. இதற்கு காரணம் என்ன? எனக்குதான் எல்லாம் தெரியும் என்று உணர்வு. தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தீர்க்க தரிசிகளை மதிப்பதில்லை. அவர்கள் சொல்லும் அனுபவங்களை பரியாசம் செய்யும் ஊழியர்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு ஊழியர்கள் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள். 2 வயது 3 வயது குழந்தைகள் கர்த்தரை பார்க்கின்றனர், கர்த்தரோடு பேசுகின்றனர், பரலோக அனுபவங்களை பெறுகிறது. எப்படி? விசுவாசத்தின். பல வருடங்களாக வேதத்தை வாசித்து போதித்து வரும் ஊழியர்களுக்கு அது கிடைப்பதில்லை. கர்த்தரோட இப்படி பேச முடியும்? கர்த்தர் எல்லாம் பேச மாட்டார். பேசும் தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தர் பேசினார் என்றால் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட விசுவாசம் இவர்களுடையது? கொஞ்சம் நிதானிப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து போவோம். நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை ஒரு முறைதான். தவறு செய்துவிட்டால் தப்பிக்க வழியே இல்லை. இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆவிக்குரிய அனுபவங்கள் சத்தியம், உண்மை, அது பொய் அல்ல. கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தரோடு பேச முடியும், கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவது உண்மை. தேவதூதர்களையும் சந்தித்து சத்தியம், பரிசுத்தவான்கள் நம்மை சந்திப்பது சத்தியம். கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார். விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் இதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. வேதத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியும் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாறனாக.